மதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதியார் சொன்ன அறைகூவலை ஏற்று நானும் அண்ணன் திருஞான சம்பந்தமும் அதை பரவும் வகையில் எங்களால் முடிந்த தொண்டை ஆரம்பித்திருக்கிறோம். அதன் தொடக்கம்தான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்கான அமைப்பு. இதில் தமிழ் மாணவர்களுக்கு என்ன பயன் என்று கேட்கலாம். இங்கே ஹூஸ்டன் மாநகரில் தமிழ் பள்ளிகள் நடந்து இவ்வளவு மாணவர்கள் படித்து வரும் விவரம் கேட்டபோது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது தமிழ் பேசலாம், எழுதலாம், ஆனால் ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு இடம் தேவை என்றால் தமிழ்நாடு செல்ல தேவையில்லை. உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கென்று ஒரு தமிழ் துறை அமையுமானால் நீங்கள் அனைவரும் அங்கு சென்று தமிழ் ஆராய்ச்சி செய்து தமிழின் பெருமைகளை நீங்களே அறிந்து கொண்டு பரப்பும் வகை செய்ய நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயன்பெற விரும்புகிறோம். நன்றி. அந்த சிந்தனையில் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற உறுதிப்பிரமாணத்தை மேற்கொள்வோம். அந்த வழியில் நீங்களெல்லாம் சேர வேண்டும், பயன்பட வேண்டும், படுவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஹார்வர்டு தமிழ் சேருக்காக நீங்கள் ரொம்ப முன்வந்து இந்த ஒரு புனிதமான செயலை செய்கிறீங்க. உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேருக்கு இந்த ஹார்வர்ட் சேர் அப்படின்றது என்ன, அங்கே நமக்கு என்ன பங்கு அப்படின்றத ஒரு சுருக்கமாக விளக்கம் சொன்னீங்கன்னா அது மற்ற எல்லாருக்கும் புரியும் வகையில் இருக்கும். அந்த லாங்குவேஜ், அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆல்ரெடி அங்கே இருக்குது. நம்ம தமிழ் சேர் நம்ம தமிழ் மொழிக்கு கொண்டு போகணும் அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கிளாசிக்கல் லாங்குவேஜ்னாக்கா அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப பழைய காலத்து மொழின்னு 1500 வருஷம். அது கிளாசிக்கல் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, கிளாசிக் இருக்குது. அதுக்கான சில தன்மைகள் தொன்மைகள் இருக்கணும். தொன்மை மட்டும் இல்லை, தன்மையும். அந்த மாதிரி பார்க்கும்போது உலகத்தில் 7 மொழிகள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 மொழிகளில் சைனீஸ், பர்ஷியன், ஹீப்ரு, கிரீக், சான்ஸ்கிரிட், லாட்டின், தமிழும் உண்டு. இந்த 7 மொழிகளில் தமிழை தவிர 6 மொழிகளுக்கும் உலக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகமான ஹார்வர்டில் பர்மனன்ட் சேர், அதாவது எண்டோடு போர்டுன்னு பேர். அது என்ன காரணம்னாக்கா, அது பசங்க படிக்க வந்தாலும் வராட்டியும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு மொழிகளுடைய பெருமைகளையும் அருமைகளையும் உலகம் பூரா பரவிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நமக்கு இல்லையேன்னு எங்களுக்கு ஒரு வருத்தம். அதனால தான் தமிழுக்கு அங்கே ஒரு இருக்கை பண்ணுறோம். அது தமிழ் சொல்லிக் கொடுக்க இல்லை, தமிழில் ஆராய்ச்சி செய்து தமிழின் அருமை பெருமைகளை உலகமெல்லாம் பரப்புவதற்காக செய்யப்படுகிற ஒரு இருக்கை. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நல்ல செய்தி சொன்னீங்க. அதே மாதிரி ஹார்வர்டு தமிழ் சேர் அப்படின்னா அங்கே போய் தமிழ் படிக்க போகிறாங்க அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருந்து. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து விலகு, தமிழ் படிக்க மட்டும் இல்லை, அது ஒரு இருக்கை. அந்த இருக்கை தமிழ் படிக்க பிள்ளைகள் வந்தாலும் இல்லை, இந்த வருஷம் இருப்பாங்க அடுத்த வருஷம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த இருக்கை எப்பொழுதும் அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படிதானே ஐயா? அது அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களா? ஈவன் 2 விஷயம் தம்பி சொன்னால கூட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்லேயே உள்ள டெஃபினேஷனை பார்க்கும்போது தமிழுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குது. மற்ற லாங்குவேஜுக்கெல்லாம் 5, 6, 4, 7, 8 ஒரு 11 தகுதினாக்கா அந்த 11 தகுதியும் எல்லா தகுதியும் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி தான். அது மிகச் சிறப்பு. 2வது நீங்கள் சொன்ன மாதிரி இது படிக்க சொல்லுறதுக்கு மாத்திரம் இல்லை, இதில் உள்ள சீரையும் சிறப்பையும் ஆராய்ச்சி செய்து கம்பேரிட்டிவ் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த இருக்கை. அந்த இருக்கை ஹார்வர்ட் இருக்கிற வரைக்கும் இந்த இருக்கை இருக்கும். நன்றி ஐயா. அவருடைய தகவல் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் அது ரொம்பவும் சிறப்பாக அவங்கள போய் சேருன்ற நம்பிக்கை. நீங்கள் தமிழ் பள்ளி தமிழ் சொல்லிக் கொடுப்பது ஹார்வர்டில் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோ நாளாக இருக்குது, அதுபோல் மற்ற லாங்குவேஜும் அதில் சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ நாளாக இருக்குன்றது கொஞ்சம். எவ்வளவு நாளுன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியாது, ஆனால் பல ஆண்டுகளாக தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க. போன வருஷம் வரைக்கும் 29 பேர் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதை தமிழ் சொல்லிக் கொடுக்குறவர் ஜானத்தன் ரிப்ளிங்கிற ஒரு இட்டாலியன் அறிஞர். அவர் மதுரையில் போய் 2 ஆண்டுகள் இருந்து தமிழை கற்றுக்கொண்டு வந்து தமிழில் ஒரு இருக்கிற ஆசையினால் அங்கே போய் படித்து வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகும்னாக்கா அடுத்த வருஷம் வந்து 5 பேர் தான் கிளாஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னாக்கா தமிழ் கிளாஸ் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் மினிமம் இவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்தால் தான் நடத்த முடியும். ஆனால் தமிழ் இருக்கைன்னு ஆரம்பித்தோம்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த நாங்கள் கொடுக்குற பணம் $5 மில்லியன் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அந்த வருமானத்தில் பர்மனெண்ட்டாக தமிழ் ப்ரொஃபஸர் இருப்பார். அவர் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு டென்யூர் ப்ரொஃபஸர் இருந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும்போது அவர் டெஃபினட்டாக பாக்கி பேரையும் வச்சு கிளாஸ் பர்மனெண்ட்டாக நடக்கும். அது ஒரு காரணம். நன்றி ஐயா, நன்றி. ஐயா ஜானகிராமன் கார்டியாலஜிஸ்ட், இவர் ஞான சம்பந்தம் ஆங்காலஜிஸ்ட். இவங்க இருவரும் முன் வந்து தன் சொந்த ஆர்வத்தில் இவங்க இந்த சேவையை செய்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய சேவைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போய் இன்னும் பல 100 ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக உங்களோட பெயர் புகழ்ந்து நிற்க வேண்டும் என்றது தமிழின் புகழ் பரவ. வணக்கம். ஹார்வர்ட் தமிழ்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்படுது, எல்லாரையும் சிந்திக்க வைக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக 2 பேர். இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நன்றே செய்க, அதை இன்றே செய்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கே நீங்கள் செய்யணும்ல. உங்களுக்கு இன்னும் கூட அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு எப்போ முடியுமோ எவ்வளோ முடியுமோ அதை தமிழுக்காக, நமது மொழிக்காக, நமக்கு இல்லைனாலும் நம்மளை தொடர்ந்து அடுத்தடுத்து வர எல்லா ஜெனரேஷன், நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாரும் பயனடையக்கூடிய வகையில் தான் இந்த சேவை செய்கிறாங்க. இதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து இதை கொண்டு போக வேண்டியது நம்ம ஒவ்வொரு தமிழனாகிய நம்மளுடைய கடமை. செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எங்கேயோ யாரோ எப்படியோ ஆரம்பிச்சு